பத்தி ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய தேவார பாடல்ல பாடும்போது திருக்கொடி மாட செங்குன்றூர் அப்படின்னு சொல்றாரு. அதாவது செங்குன்று அப்படிங்கிறது அந்த காலத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா திருக்கொடி மாட செங்குன்றூர் அப்படின்னு சொல்றதுல இருந்து நிறைய கொடிகள் பறக்கக்கூடிய மாடங்கள் எல்லாம் இருந்த இடமாக இந்த குன்று ஊர் ஒரு காலத்துல இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. அது அப்படியும் இல்லாம நிறைய மரம் செடி கொடிகளோட மாடங்களோடு இருக்கக்கூடிய ஊராக இது இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளலாம். சரி, இப்போ இந்த மலை ஏன் செந்நிறமா சிவப்பு நிறமா இருக்கு அப்படின்னு புராணத்துல சொல்லப்படக்கூடிய ஒரு கதையை தெரிஞ்சுக்க போறோம். ஒரு காலகட்டத்தில் ஆதிசேஷனுக்கும் வாயுதேவனுக்கும் ஒரு போட்டி வந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க ரெண்டு பேர்ல யாரு பெரியவங்க யாரு பலசாலி அப்படின்னு சொல்லி அந்த போட்டி வந்ததாகவும் அதுல அவங்க ரெண்டு பேருடைய பலத்தையும் பரிசோதிக்கிறதுக்காக ஆதிசேஷன் போய் இந்த அண்ட சராசரத்திலேயே மிகப்பெரிய மலையா இருக்கக்கூடிய மேருமலையை தன்னுடைய படத்தை வச்சு தன்னுடைய தலையில் இருக்கக்கூடிய படத்தை வச்சு அந்த மேருமலையவே பொத்தி அவர் அந்த மேருமலையை சுத்தி நிக்கணும். அவர் மேல இந்த வாயுதேவன் தன்னுடைய சக்தியை எல்லாம் பிரயோகப்படுத்தி அவரை மேருமலையிலிருந்து பிரிச்சு தனியா எடுக்கணும். இதுதான் போட்டி. எப்படிப்பட்ட போட்டி நடக்கும் போது வாயுதேவன் தன்னுடைய முழு பலத்தையும் உபயோகப்படுத்தி பார்க்கிறாரு. ஆனாலும் அந்த ஆதிசேஷனை அவரால் மேருமலையிலிருந்து பிரிக்கவே முடியல. இதனால ரொம்பவே கோபப்பட்டு போன வாயுதேவன் தன்னுடைய மொத்த சக்தியையும் திரட்டுறதுக்காக தன்னுடைய மூச்சை பிடிச்சுக்கிட்டு இந்த உலகத்துல எந்த ஜீவராசிக்கும் காத்து கிடைக்காத மாதிரி அத்தனை காத்தையும் ஒன்று திரட்டிக்கிட்டு கடும் கோபத்துல இருந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இந்த உலகத்துல இருந்த நிறைய ஜீவராசிகள் காத்து கிடைக்காம அவங்க எல்லாருமே மயங்கி மயங்கி விழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே போனா இந்த உலகமே அழிஞ்சு போயிரும் அப்படிங்கிறதுக்காக தேவாதி தேவர்கள் எல்லாரும் போய் வாயுதேவன் கிட்ட இப்ப முறையிட்டு பயன் இல்லை, ஏன்னா அவர் கடும் கோபத்துல இருக்காரு, ஆதிசேஷனை தோக்கடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி ஆதிசேஷன் கிட்ட போய் மன்றாடுறாங்க. ஆதிசேஷா கொஞ்சம் விட்டு கொடுப்பா, அப்பதான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னதுனால ஆதிசேஷன் விடாப்பிடியாக மேருமலையை சுத்தி இருந்தாரு. அவர் கொஞ்சமாக தன்னுடைய பிடியை தளர்த்தி கொடுக்கிறாரு. அந்த சமயத்துல சரியா வாயுதேவன் தன்னுடைய மொத்த சக்தியையும் இவ்வளவு நேரமா அவர் அடக்கி வச்சிருந்த அத்தனை காத்தையுமே அந்த மேருமலையுடைய உச்சியிலிருந்து நம்ம ஆதிசேஷன் மேல பிரயோகப்படுத்துறாரு. அதனால மேருமலையில இருந்த சில சிகரங்கள் எல்லாம் உடைஞ்சு கீழே விழுகுது. அதோட சேர்த்து ஆதிசேஷனும் பிச்செறியப்படுறாரு. ஒரு 3 இடங்கள்ல இப்படியாக சிகரங்களும் ஆதிசேஷனுடைய உருவங்களும் விழுந்துச்சு. அதுல ஆதிசேஷனுடைய தலைப்பகுதி விழுந்த இடம் தான் இன்னைக்கு இந்த செந்நிறத்துல காட்சி கொடுக்கக்கூடிய இந்த மலை. அவருடைய ரத்தமும் மேருமலையிலிருந்து கீழே விழுந்த சிகரமும் தான் இந்த செந்நிற மலை அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. இதே